நாடு செல்லக்கூடிய நிலையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ஜோட ரீதியாக ஆய்வு செய்யலாம். எப்பொழுதுமே இந்த பதிவை எல்லாருமே கேட்பீங்க. கடந்த ஒரு 2-3 வாரங்களாக நான் பதிவு போடலை. ஒரு வாரம் நான் ஹரித்வார், ரிஷிகேஷ் இந்த மாதிரி கங்கா யாத்திரை மேற்கொண்டதுனால ஷெட்யூல்டும் அதிகமாக இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல. இப்போ போயிட்டு வந்துட்டேன். இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விகள் 2 கேள்விகள். ஒன்று, டெல்லி போராட்டம். 2வது, அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த 3 நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனைகள். நான் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவிலேயே நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தேன். அமைதி பேச்சுவார்த்தை அது இதுன்னு போகிறப்ப இதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது. நிச்சயமாக போரை அமெரிக்கா ஏற்படுத்தி தான் ஆகும். கிரக நிலைகள் அப்படி தான் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் ரொம்ப அதிகமான பிரச்சனைகள். ஆனால் ஈரான் கடுமையான தாக்குதலை கொடுக்கும். ஆனால் மற்றவங்கள மாதிரி கம்பேர் பண்ணி இவங்களை பேச முடியாது. ஈரானை தாக்குதலை 3 பேருமே அதிகப்படுத்துவாங்க. இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் 3 பேருமே அதிகப்படுத்துவாங்க. ஆனால் நான் திரும்ப திரும்ப சொல்றது, பலத்த இழப்புகளுக்கு அப்புறமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் வெற்றியை தக்க வைத்துக் கொள்வார்கள். இதுதான் நடக்குது. ஆனால் கடைசி வரைக்கும் இன்னும் போராடுவாங்க ஈரான். இப்போ போருக்கு எப்பவுமே நான் எப்பவுமே சொல்றது 4 கிரகங்களினுடைய கணக்கு ரொம்ப நெருக்கமாக வரும்போது வரும். 1 சனி, அதோட செவ்வாய், மறைமுகமாக இந்த சூது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வேலை செய்யறது ராகு கேது. இவங்களுக்குள்ள ஒரு கன்செக்ட் எந்த அளவுக்கு நெருக்கமாக வருதோ அந்த அளவுக்கு போர் வரும். உலக போராக இருக்கும் பொழுது இவங்களுடைய கன்செக்ட் இல்லாமல் நடந்ததே இல்லை. அதுபோல குருவும் ஒரு சில டைம்ல வரும். ஆனால் இவங்க 4 பேர் தான் முக்கியம். சரி, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எடுத்து பார்த்தோம்னா சனி செவ்வாய் தொடர்பு ஆட்டோமேட்டிக்காக வந்தாச்சு. சரிங்களா? சனியினுடைய பார்வை செவ்வாய் மேல, இந்த செவ்வாயினுடைய 4வது பார்வை கேது மேல. கேது ராகுவோட ஆட்டோமேட்டிக்கா கன்ஜெக்ட் ஆகும். சனி செவ்வாய், செவ்வாய் கேது, கேது ராகு, ராகு என்ற வீட்டதிபதியே சனி. அப்போ இது ஒரு மறைமுகமாக கன்ஜெக்ட் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாக நடக்குது. உலக போர் அப்படிங்கிறப்போ இவங்க நெருக்கமாக வரும்போது சனி செவ்வாய் சேர்க்கை இருந்து அங்கே ராகு இருந்து அதுக்கு 7ஆம் இடத்துல கேது இதெல்லாம் வரும்போது அதிகமான பிரச்சனைகளை உருவாக்குறது, பெரிய அழிவுகளை உருவாக்கும்னு சொல்லலாம். அப்போ இப்போ நடக்கக்கூடிய சூழல்கள் நிற்குமான்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஓடும் 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 ஓடும். அதிகமான அழிவுகளை ஈரான் சந்திக்கும், அமெரிக்காவும் சந்திக்கும், இஸ்ரேலும் சந்திக்கும். மக்கள் அதிகமான பாதிப்புகளுக்கு உள்ளாவார்கள். 2027 பிப்ரவரி மாதம் வரைக்கும் அதீதமான தாக்குதல்கள் நடக்கும். இதனுடைய போக்கு கொஞ்சமாவது மாறுதுன்னா அதைத்தான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து போக்கு அப்படியே யூஎஸ் பக்கம் அப்படியே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய 6 மாதத்துல தான் நிறைய எவ்வளவு செலவு பண்ணாலும் சரி இவன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவான். அப்படி ஒரு சூழல்களை தான் உருவாக்கிக்கிட்டு இருக்குது. நம்ம இந்தியாவுக்கு இதனால் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்னா தெரிஞ்சது தான். பெட்ரோல், கேஸ், டீசல் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை அப்பப்போ வர்றது தான் வருது. அதான் சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த சனி செவ்வாய், இந்த செவ்வாய்க்கு திரிகோணத்தில் வரக்கூடிய அமைப்புகள், இப்போ சமீபத்தில் நடந்த பூகம்பங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோக்களை ஒவ்வொன்றா சொல்லியிருப்போம். ஜப்பான் இதில் நிலநடுக்க பிரச்சனைகள் இருக்குன்னு எப்போ ஏப்ரல் மாதம் சொன்னா அடிக்கடி நம்ம நடக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படும் சொல்லியிருந்தோம். சனி செவ்வாய் அப்படிங்கிறதே பூகம்பங்கள், வெடி விபத்துகள், நில அதிர்வுகள் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த சனி செவ்வாய். ஒரு மனிதனுக்கு அறுவை சிகிச்சை யோகம் வரணும்னா இந்த சனி செவ்வாய் தொடர்பு இல்லாமல் ஒருத்தருக்கு அறுவை சிகிச்சை யோகம் பண்ண முடியாது. கத்தி வைக்கிற யோகம்ங்கிறது இவங்க 2 பேர் தான் ஏற்படுத்துறாங்க. செவ்வாய் தான் ரத்தம். இந்த அமைப்பு, இந்த போர் சூழ்நிலைகள் இதெல்லாம் நமக்கும் பக்கத்து நாட்டுக்கும் ஏதாவது பிரச்சனையா, நமக்கும் உருவாக ஆரம்பிக்கிறதுக்கு சூழ்நிலைகள் வந்துகிட்டு இருக்கு. அது போர் கிடையாது, ஆனால் மறைமுகமான ஒரு போர் நம்ம நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. மகரத்தை நம்மளுடைய பாரத தேசமாக எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது மகரத்துக்கு 2ல ராகு, 8ல கேது. இனி பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ராகு மகரத்துக்கு வந்துருவாரு, கடகத்துல கேது வந்துருவார். இப்ப இருந்தே அந்த சூழ்நிலைகள் என்ன ஆகுது,
நம்மளுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கக்கூடிய வகையில், இல்லை போர் விஷயங்களை ஏதாவது நடக்கிற மாதிரி ஒரு சிறு சிறு ஆபத்துகள் ஏதாவது ஒன்று எல்லையோரம் வந்துக்கிட்டே இருக்கும். அது பங்களாதேஷ் பக்கமும் வரும், பாகிஸ்தான் பக்கமும் வரும். அடுத்து வரக்கூடிய 8 மாதங்களும் நமக்கு சரியில்லை. ஆட்சியாளர்கள் நிறைய பிரச்சனைகளை இதுவரைக்கும் சந்திக்காத பிரச்சனைகள், இப்போ எப்படி டெல்லி போராட்டம் நடந்தது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தேவையில்லாத பல பிரச்சனைகளை, அவப்பெயர்களை சந்திக்கக்கூடிய சூழல்களை உருவாக்கும். ஆனால் அதிலிருந்தெல்லாம் தாண்டி வந்துருவாங்க ஆட்சியாளர்கள். இந்த சூழல்கள் எல்லாமே எப்பவுமே ராகுன ரகசியம். இந்த கேது அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மை. ஒன்று ரகசியம், ஒன்று வெளிப்படைத்தன்மை. அப்ப நம்ம நாட்டு ரகசியங்களை எல்லாம் யாராவது ஒருத்தர் தேவையில்லாம, அது ராணுவ ரகசியம் ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனையாக மாறுறது, காசுக்கு விலை போறது, இந்த மாதிரி விஷயங்கள் பேசப்படுறது, அப்புறமா கண்டுபிடிச்சு அது தண்டனை கொடுக்கறது. இந்த திட்டம் திட்டுறாங்க பார்த்தீங்களா அதிகமாக இந்த காலம். இந்த மாதிரி ஒரு டைம் நடக்கும்போது நமக்கு ஆபத்து வர்றதில்ல, ஆனால் ஆபத்தை உருவாக்குறதுக்கான சூழல்களை நிகழ்த்துறாங்க பார்த்தீங்களா சில பேர். அவர்கள் எல்லாரையுமே ஐடென்டி பண்ணி கைது பண்ற வேலைக, அவர்களை இந்த மாதிரி காலகட்டத்தில் அவர்களுக்கான தண்டனை கொடுக்குற வேலைகள் நடக்கும் அதிகமா. அப்போ ஆட்சியாளர்களுக்கு இது ஒரு தலைவலியான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, நிச்சயமாக ஒரு தலைவலி. அவப்பெயர்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அப்ப 2 பேருமே சக்சஸ் பண்றது இல்லை. ஆட்சியாளர்களும் சக்சஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கும் பிரச்சனைகள், அவப்பெயர்கள். சரி, இந்த போராட்டக்காரங்க இந்த மாதிரி அவனுங்களாவது அதை பண்ணி இதை பண்ணி நான் சக்சஸ், அவனும் பண்ண மாட்டான். ஏன்னா சூழ்நிலைகள் 2 பேருக்குமே சாதகமாக வரல. இறுதியில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய கணக்குகள்லாம் பார்த்தோம்னா ஆட்சியாளர்களுடைய கணக்கு கை மேலே ஓங்கும். என்னதான் இருந்தாலும் ஃபைனல் ரிசல்ட் பார்த்தோம்னா அங்கே ட்ரம்ப், இங்கே மோடிங்கிற கணக்கில் தான் முடியும். என்ன ஓட்டம் ஓடினாலும் சரி, என்ன அழுதாலும் சரி, கதறினாலும் சரி. இப்போ இது சொன்னாலும் நிறைய பேர் கீழே கமெண்ட்டை போடுவீங்க, போட்டுட்டு போங்க. எனக்கு ஜாதக ரீதியாகத்தான் பேசுறேன். ஒரு நாட்டில் அரசன், இப்போ ராகுல் காந்தி அவர்கள் ஆண்டாலும் அவர் தான் அரசன், மோடி ஆண்டாலும் அவர் தான் அரசன். ஜாதகத்துக்கு யார் ஆள்றாங்களோ அவங்க தான் அரசன். மன்மோகன் சிங் ஃபேவரட் மை எக்கனாமிக்கல், அவரும் அரசன் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், மோடி அவர்களுடைய ஜாதகம் இந்த கணக்கெடுக்கும், அவருக்கும் சில தலைவலி இருக்கு. அது இங்கேயும் எதிரொலிக்குது. சரி, கடகம்ங்கிறது தமிழ்நாடு. அப்போ அங்கேயும் வருமானம், இங்கேயும் சூது, ஆட்சி கவிழ்ப்புக்கு ஓடுது பார்த்தீங்களா, நிறைய விஷயங்கள் இங்கேயும் நடக்குது. ஆனால் இதெல்லாம் லோக்கல் பாலிடிக்ஸ், இதெல்லாம் பெருசா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஆனால் நம்ம இதெல்லாம் இந்தியாவையே பாதிக்கிற மாதிரி சூழல்கள் தமிழ்நாட்டில் உருவாக்குமா? அப்படியெல்லாம் ஒன்றும் உருவாக்காது. நம்ம ஒரு செய்திகளுக்காக பேசிக்கலாம். ஆனால் ஆட்சியாளர்களுக்கு எதிராக நிறைய சதி, இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குமானா நிச்சயமாக நடக்கும். எப்படி இந்தியாவுக்கு எப்படி சர்வதேச சதி அப்படின்னு சொல்ற மாதிரி நடக்குதோ அதே மாதிரி இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் நடக்கும். இப்ப இங்க இருக்கிற நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் நிச்சயமாக நடக்கும், மோடி அவர்களுக்கும் நடக்கும், ட்ரம்புக்கும் நடக்கும். ஏன்னா ஆட்சியாளர்களுக்கு இது சரியில்லாத காலகட்டம். நீங்க ஆட்சியாளர்கள் எல்லாருமே பெரிய அளவுக்கு அழுத்தத்துக்குள்ள ஆட்படக்கூடிய காலகட்டம் தான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டம். யாருமே நிம்மதி இருக்க முடியாது. ஒவ்வொரு அரசனும் ரொம்பவுமே தன்னுடைய நாட்டை, தன்னுடைய நாடு, தன்னுடைய பிராந்தியத்தை கவனமா பார்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. ஏதோ ஒரு விஷயத்துல தன் ஆட்சி இழக்கிறது, அவப்பெயர் ஏற்படுத்துறது, அந்த மாதிரி ஒரு காலகட்டம். ஒரு சில பேர் இறந்தே கூட போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழல்கள் யாருக்கு இருக்குது? ஆட்சியாளர்களுக்கும் மன்னர்களுக்கும் இருக்கு. அவர்களுக்கு எதிராக சதி, கபடம், நாச வேலைகள், அவப்பெயர்கள், அதே மாதிரி அழிவுகள் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அது மாநிலமாக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், உலகமாக இருக்கட்டும். உலகத்துக்குள்ளேயே ட்ரம்ப், நெதன்யாகு ஆப்போசிட்ல பிரச்சனை போயிட்டு இருக்கு. மோடி அவர்களை எடுத்தாலும் இங்கேயும் நிறைய போராட்டம், அது இதுன்னு பிரச்சனை கொடுத்து அவருக்கும் பிரச்சனை. இங்க மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனை. அப்போ ஆட்சியாளர்களுக்கு இந்த காலகட்டம் கடுமையான நெருக்கடிகளுக்கு அப்புறமாகத்தான் அப்பாடா அப்படின்னு உட்காருவாங்க. எப்போ? அடுத்த ஒரு பிப்ரவரிக்கு மேல. அது வரைக்கும் சோதனை தான், எல்லாருக்கும் சோதனை தான், ஒன்றும் மிச்சம் வைக்காது. ஏன்னா இவங்க 3 பேர்த்த பற்றி தானே இப்போ பேசுறோம் அதிகமா. நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர், இந்தியாவின் பிரதமர், உலகத்துக்கே அதிபர் அவர் தான், ட்ரம்ப் தான். அதனால தான் இந்த வருஷம் வீடியோவிலேயே இவர் தான் கிங், இவர் தான் ஹீரோ, ட்ரம்ப் தான் ஹீரோ. நீங்க பிடிச்சாலும் பிடிக்கிட்டாலும் அவர் தான். அவர் ஜாதகம் பேசுது. எல்லாரும் இந்த ஜாதகம் போட்டாங்க. நான் ட்ரம்ப் ஜாதகம் தான் ஜனவரி மாதம் போட்டேன், ஃபர்ஸ்ட் ஜாதகமே. இவர் என்னமோ பண்ண போறாருன்னு தெரிஞ்சு போச்சு, போட்டுட்டேன். எல்லாரும் இதுக்கு இங்க போட்டீங்கன்னு கேட்டாங்க. ஆனா கேட்டவங்களுக்கு எல்லாம் விட இப்ப தெரியுதா? ஒவ்வொரு நாளும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதானே இங்க எல்லா விஷயங்களும் நடக்குது. டாக்ஸா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், எல்லாமே இம்பாக்ட் நம்ம நேரடியாக இங்கே வருது.
அப்போ இந்த காலகட்டத்தில் தொழிலாளர் விஷயங்க, ஏன்னா சனிங்கிறது தொழிலாளர்கள் மூளைக்கு நிற்பாங்க, போராட்டம் பண்ணுவாங்க. போராட்டம் அதிகமாக நடக்கும், தமிழ்நாட்டிலையும் நடக்கும், இந்தியா முழுவதும் நடக்கும். ஆனால் கடைசியில் ஆட்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் சாதிப்பார்கள். ஆனால் அந்த போராட்டம் எதிர்கொள்ளக்கூடிய சூழல்கள் தலைப்புச் செய்தியாக இல்லை வேற மாதிரி போயிட்டு இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ புரிந்து கொள்ளணும், வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் அதிகமான போராட்டம், கலகங்கள், இந்த மாதிரி விஷயங்களே அதிகமாக நடக்குது. சில பூகம்ப விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது. ஆனால் அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். இப்படித்தான் போக போகுது நாடு செல்லக்கூடிய நிலையில். உலக அளவில், நம்ம பாரத தேசத்தில், நம்மளுடைய தமிழக அளவிலும், தமிழ்நாட்டு அளவிலும் இப்படித்தான் இருக்கு. அடுத்தடுத்த வீடியோக்களில் 1 by 1 உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வாரமும், ஏன்னா இதுலேயும் நிறைய விஷயங்களை ஆட் பண்ணலாம், இருந்தாலும் நான் கொஞ்சம் பெண்டிங் வைக்கிறேன். அடுத்த வாரம் ஒரு வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, நமஸ்காரம்.